என்னதான் நார்த் கொரியா ஒரு தனி நாடா இருந்தாலும், அது கிம் ஜாங் உன்னுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாவப்பட்ட தேசம் தான். நீ என்ன படிக்கணும், நீ என்ன சாப்பிடணும், நீ எப்படி முடி வெட்டணும், நீ என்ன வேலைக்கு போணுன்ற வரைக்கும் கிம் ஜாங் உன் தான் சொல்லுவாரு. இந்த வீடியோ பல ஆச்சரியமான உண்மைகள சொல்லப் போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிராஃபிக் லேடீஸ். நார்த் கொரியால அழகா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் டிராஃபிக் போலீஸா ஒர்க் பண்ணியே ஆகணும். அது என்னடா அழகா இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிம் ஜாங் உன்னே அவங்கள டைரக்ட்டா அப்பாயிண்ட் பண்ணுவாரா? அவரே அப்பாயிண்ட் பண்றதுனால பெண்கள் இத ரொம்பவும் ரெஸ்பெக்டரியான ஒரு ஜாப் அப்படின்னு நம்புறாங்க. இவங்க டிராஃபிக்கையும் சேர்த்து ஃபேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. காஸ்டியூமை பார்த்தாலே தெரியுதுல்ல, உலகத்துல எந்த ஒரு டிராஃபிக் போலீஸ்க்கும் இப்படி ட்ரெஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஜாப்ஸ்ல ஈஸியாலாம் போக முடியாது. கிரைட்டீரியா இருக்கு. பொண்ணு சிங்கிளா இருக்கணும், அழகா இருந்தா மட்டும் போதாது, பேரழகியா இருக்கணும், ஹைட்டு 5.6 கண்டிப்பா இருக்கணும். உலகத்திலேயே ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியட் ஒர்க் இதுதான். இவங்கள 16 வயசுல வேலைக்கு எடுப்பாங்க. 26 வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிடுவாங்க. இந்த வேலைக்கு 300 பெண்கள் மட்டும்தான் ஒரு டைம்ல தேவைப்படுவாங்க. அவங்களையும் கிம் தான் டிசைட் பண்ணுவாரு. ஆளே இல்லாத டீ கடையில யாருக்குடா டீ ஆத்துறன்ற மாதிரி ரோட்ல டிராபிக்கே இருக்காது. ஆனா டிராபிக் போலீஸ் நிப்பாங்க. ரோட்ல நடமாட்டம் இருக்கதே பெருசு. இதுல எங்க டிராபிக் இருக்க போகுது? ஹேர் டிரெஸ்ஸஸ். முடி வெட்டுறது ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நார்த் கொரியால முடி வெட்டுறவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. ஹேர் கட் பண்றவங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கிட்ட போய்கிட்டு எனக்கு அந்த மாதிரி வெட்டுங்க, இந்த மாதிரி வெட்டுங்கன்னு எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா கிம் அரசாங்கம் எப்பவுமே உங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க எந்த ஸ்டைல்ல முடி வெட்டியிருக்கீங்க, எவ்வளவு சென்டிமீட்டர்ல முடி வச்சிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஏண்டா மயிர்ல கூடவா கட்டுப்பாடுன்னு கேட்டா, ஆமா இருக்கு. கிம் அரசாங்கம் மொத்தமா 28 ஹேர் ஸ்டைல் கொடுத்திருக்காங்க. அதுல 18 ஹேர் ஸ்டைல் பெண்களுக்கு, 10 ஹேர் ஸ்டைல் ஆண்களுக்கு. இதுல மட்டும்தான் அவங்க முடி வெட்டணும். அவங்க சென்டிமீட்டர் அளவுல அளந்து கூட பார்ப்பாங்க. ஹேர் கட் பண்ணும்போது தப்பி தவறி கிம் ஜாங் உன்னோட ஹேர் ஸ்டைலை நம்ம வச்சுட்டோம்னு வைங்க, அடுத்த நாள் உலகத்துல இருக்க மாட்டோம், கொண்டு போடுவாங்க. ஏன்னா கிம் ஜாங் உன் வச்சிருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைல் ஒரு தனித்துவமான ஹேர் ஸ்டைல். என்டர்டெயின்மெண்ட் டீம். நீங்க கிம் ஜாங் உன் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆனா அவங்க அப்பா கிம் ஜாங் இல்ல பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு பெரிய தில்லாலங்கடினே சொல்லலாம். அவருக்கு என்டர்டெயின்மெண்ட் டீம் அப்படின்னு ஒரு டீம் வச்சிருந்தாரு. அந்த டீம்ல நார்த் கொரியால இருக்கக்கூடிய பேரழகிகள் மட்டும்தான் இருப்பாங்க. அதுவும் 26 வயசுக்கு கம்மியானவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்ன தெரியுமா? எப்பவுமே கிம் ஜாங் இல்ல சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவருக்காக ஆடணும், பாடணும், அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். ஆனா கிம் ஜாங் இல் இறந்ததுக்கு அப்புறமா அந்த என்டர்டெயின்மெண்ட் டீமை கலைச்சிட்டாங்க. அங்க வேலை பார்த்த பெண்கள் எல்லார்கிட்டையும் வெளியே போய் இங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லவே கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நாளே நீங்க இந்த உலகத்துல இருக்க மாட்டீங்க. அதையும் மீறி அவங்க சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு பெண்களுக்கும் $4000 கொடுத்து தான் அனுப்பியிருந்தாங்க. ஃபேஷன் போலீஸ். இந்த உலகத்துல நீங்க எத்தனையோ விதவிதமான போலீஸை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா ஃபேஷன் போலீஸை கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இவங்களோட வேலை என்ன தெரியுமா? கிம் ஜாங் உன் போட்ட கட்டளைகளை மக்கள் கரெக்டா கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணணும். நீங்க பப்ளிக் உள்ள அப்படியே மஃப்டில போயிடணும். அங்க எல்லாரும் கரெக்டா முடிவெட்டிருக்காங்களா, அதுவும் சென்டிமீட்டர்லாம் கரெக்டா இருக்கா, போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் வெஸ்டர்ன் இல்லாம கிம் ஜாங் உன் சொன்ன ட்ரெஸ்ஸா இருக்கா, இது எல்லாமே நீங்க செக் பண்ணணும். இவங்களோட வேலை ரொம்பவும் கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க நாடு முழுக்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்க மக்கள் கரெக்டா இருக்காங்களா, இங்க கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா இவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? நார்த் கொரியால ஜீன்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஜீன்ஸ் போட்டீங்க அப்படின்னா அது மன்னிக்கவே முடியாத குற்றம் அங்க. அதை தள்ளி நீங்க ஸ்கர்ட்ஸ் இல்ல ட்ரெடிஷனல் ட்ரெஸ் இல்ல மிலிட்டரி ட்ரெஸ் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஆனா ஜீன்ஸ் போடவே கூடாது. இந்த ஃபேஷன் போலீஸோட முக்கிய கடமையே மக்கள் ஃபேஷனை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு தான். ஃபேஷன் ஒன்ன வெஸ்டர்ன் ஃபேஷன் கிடையாது, கிம் ஜாங் உன்னோட ஃபேஷனை. ஸ்கல்ப்டர். நார்த் கொரியால ஸ்கல்ப்சர் கலை கத்துக்கிட்ட எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப போரிங்கா இருக்கும். அங்க ஹேர் ஸ்டைலிஷ் பண்றவங்கள விட இவங்க லைஃப் ரொம்பவும் மோசமா போரிங்கா போகும். இவங்க என்னதான் அவங்களோட கலையில தலை சிறந்தவங்களா இருந்திருந்தாலும் அவங்களால வெறும் 3 பேரோட சிலையை மட்டும்தான் செய்ய முடியும். ஒன்னு நார்த் கொரியா தலைவரான கிம் ஜாங் உன், இன்னொன்னு அவங்க அப்பா, இன்னொன்னு அவங்களோட தாத்தா. இவங்க 3 பேர் சிலையை தவிர வேற யாரோட சிலையையும் அவங்களால செய்ய முடியும். இந்த சிலைகளை மட்டும் செஞ்சு அவங்களோட பொழப்ப நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டா நடத்த முடியும். நார்த் கொரியால மொத்தமா 34,000 சிலைகள் இருக்கு. அது எல்லாமே இவங்களோட சிலைகள் மட்டும்தான். இதை தள்ளி அங்கங்க ஏதாவது ஒரு அடையாளத்தை உங்களால பார்க்க முடியும். அந்த சிலைகள் ரொம்ப குட்டியா இருக்கும். பட் தலைவர்களோட சிலை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அதை இந்த ஸ்கல்ப்சர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்ல, நார்த் கொரியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அந்த தலைவர்களோட சிலையை தாண்டும் போது தலை குனிஞ்சு வணங்கணும். அப்படி வணங்கல அப்படின்னா அடுத்த நாள் உங்ககிட்ட தலை இருக்காது. இது நார்த் கொரியா மக்களுக்கு மட்டும் இல்ல, டூரிஸ்டா போறவங்களுக்கும் அதுதான். அங்க போகக்கூடியவங்க அந்த நாட்டு தலைவர்களோட சிலையை தாண்டும் போது தலை குனிஞ்சு வணங்கணும். ஆனா டூரிஸ்டரா
போறவங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த தலைவர்களோட சிலைய உங்களால ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். உங்களோட கேமராலயோ, இல்ல ஃபோன்லயோ. அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது கூட, அந்த தலைவர்களோட சிலைய ஃபுல்லா நீங்க ஃபோட்டோ எடுக்கணும். ஒருவேள அந்த ஃபோட்டோல அவங்களோட கால் மிஸ் ஆனாலும், அடுத்த நாள் உங்களோட கை மிஸ் ஆயிடும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதோட நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகள் நார்த் கொரியால இருக்கு. அது எல்லாமே கிம் ஜாங் உன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பார்ட் 2 வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க.